பத்திரமா இருக்கணும்னா நல்லா படிக்கணும். குமாரி உனக்கும் தான், 2 பேரும் நல்லா படிக்கணும். விளையாட்டு படிப்புன்னு மட்டும் இருக்காம நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்கட்டி 2 பேரும். என்ன வாண்ட்டு நீங்க தானே ஆசைப்பட்டு கேட்டீங்க. உங்க அப்பா எல்லார் பேச்சையுமே எதிர்த்து நாங்க உங்களை இந்த காலேஜில் சேர்த்துருக்கோம். நல்லா படிங்க, படிக்கிறத மட்டுமே மைண்ட்ல வச்சுக்காங்க. ஆமாம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நம்ம ஊர் ஒரு கிராமம். சின்ன விஷயத்தை இப்படி பெருசு பெருசா ஊதுவவனி பட்டணத்துக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. படிக்கிறத மட்டுமே உங்களோட மனசுக்குள்ள வச்சுக்காங்க. பாட்டி பேச்செல்லாம் மீறி நாங்க உங்களை இந்த காலேஜ்ல சேர்த்திருக்கோம். பார்த்து இருந்துக்காங்கடா. ஐயோ அம்மா போதும், எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருப்ப. நாங்க 2 பேருமே சும்மாவே இந்த காலேஜை பார்த்து பீதி பேதி கலங்கி போயிருக்கோம். இதுல நீங்க பேசி பேசி கழுத்த இருக்காதீங்க. அப்படி சொல்லிட்டீராதா, சும்மாவே பயத்துல அப்படி பீதி பேதிலாம் கலங்குது. இதுல இவிய வேற படிப்பேனா அதை நினைன்னு சொல்லிட்டு கழுத்தை போட்டு அறுத்துட்டு இருக்காவ. நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, படிச்ச பிள்ளைகளு பத்திரமா பார்த்து இருந்துக்காங்க. நாங்க கிளம்புறோம். சரி சரிம்மா. சித்தி, கவிதாவை கேட்டோன்னு சொல்லுங்க. 3 பேரும் ஒன்னா தெரிஞ்சு ஒன்னா இருப்பிய. இப்ப அவ அங்க, நீங்க 2 பேரும் இங்க இருக்கிய. சரி, அடுத்த வருஷம் வருவா. அவளையும் நாங்க பிறந்த வருஷத்துலயே நீங்க பெற்றிருக்கணும். எங்களுக்கு அடுத்த வருஷத்துல நீங்க பெத்தீங்கன்னா இனிமே இப்படிதான் தனித்தனியா தான் நாங்க இனிமே இருக்கணும். அட வாயாடி, இப்படி படிக்கிற இடத்துல போய் வாய் பேசி விடாத. வாய் ரொம்ப அதிகம்னு நினைச்சிட போறாவ. சித்தி, அவ வெளியெல்லாம் வாய் பேச மாட்டா. இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம கிட்டே மட்டும்தான் வாய் பேசுவா. அக்கா மட்டும் ரொம்ப ஒழுங்கு, எல்லாத்தையும் போய் பேசிடுவாங்க பாரு. அடியே பூமாரி, உன்னை விட நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு பேசதாண்டி செய்வேன். சரி, என்ன இப்படியே நின்று பேசிட்டே இருக்க போறோமா இல்ல உள்ள போறோமா? சரிம்மா, 2 பேரும் பார்த்து கவனமா இருங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து கவனமா போங்க. பார்த்து கவனம் தெரியுமா? அம்மா பார்த்து போங்க. சித்தி பார்த்து. சரிடா, நாங்க போயிட்டு வரோம். பாய். பாய் பாய். பார்த்து கவனமா இருக்கணும், நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க. அம்மா பாய். சித்தி பாய். பாய் பாய். பார்த்து கவனம், உள்ள போங்க. பாப்பு மாதிரி போகும்ல. வாராதா, பயமா இருக்கு ஒரு மாதிரி. என்னன்னு பாத்துக்கிடலாம் வா. நம்ம 2 பேரும் ஒரே ரூம், ஒரே கிளாஸ் வேற. இன்னும் நம்ம ரூமுக்கு 2 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஐஷு, இன்னும் 2 பேர் நம்ம ரூமுக்கு வராங்க. அவங்களும் நம்ம கிளாஸா இருந்தா நல்லாதான் இருக்கும். அட அங்க பாரு, அந்த 2 பொண்ணும் பார்க்க அழகா இருக்குலா. என்ன சோனி? அட அந்த பாரு ஐஷு, அந்த பிள்ளைகள் தான். ஆமா, நைஸ் லுக். அட ராதா, அங்க பாரு, எல்லாரும் நல்ல மாடல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. நம்மள பாரு, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம். அதான் நம்ம வீட்ல இருந்து காசு தந்திருக்காங்களே, அமௌண்ட் வச்சு என்ன ட்ரெஸ்னாலும் வாங்கிக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீ வேற என்ன? என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, கொஞ்சம் நம்ம நல்லா நீட்டா வந்திருக்கலாம். மெண்டல் அழகா தானே இருக்கும். வேற என்ன? அழகா தான் இருக்கும். ஆனா நம்ம கோவிலுக்கு போற மாதிரி வந்திருக்கோம். இது காலேஜ் தானே. உனக்கு இந்த ட்ரெஸ் போட பிடிக்காதா? சொல்லவே இல்லை இவ்வளவு நாள். பிடிக்காதுன்னு இல்ல, பிடிக்கும். ஆனா அந்த பட்டணத்துல இருந்து வருவாள்வல, அவளெல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா போடணும்னு ஆசையாவும் இருக்கும். இது என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு மாதிரியா? சேச்சே, அவள மாதிரி இல்ல, அவ பக்கத்துல ஒருத்தி இருக்காள, அந்த மாதிரி போட பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவோன்னே. போலாம் போலாம். ஹாஸ்டல்ல போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். நம்ம கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது யாரா இருக்கும்? யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம எல்லாரும் கூடயுமே சகஜமா பேசியிருப்போம். சரி வா, கிளாஸ்க்கு போவோம். ஹாய் கேர்ள்ஸ், நீங்களும் புதுசு தானே இந்த காலேஜுக்கு? ஆமாங்க, நாங்க புதுசா. நீங்களும் புதுசா? ஆமா. என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். வாவ் நைஸ், நாங்களும் தான். நம்ம எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட். ஹாஸ்டலா டே ஸ்காலரா? ஹாஸ்டல் தான். ஒருவேளை எங்க ரூமுக்கு 2 பேர் வர வேண்டியது இருக்கு, அது நீங்களா இருக்குமோ? மேபி இருக்கலாம். நாங்களும் திங்ஸ் வைக்க போச்சுல, அங்க 2 பேர் திங்ஸ் வச்சிருந்தாங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? எங்க ரூம் நம்பர் 13. அட நம்ம ரூம் தான். நம்ம 4 பேரும் ஒரே ரூம். அட ஜாலி. இனிமே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்க நேம்? மை நேம் இஸ் ராதா. ஹாய் ராதா, ஐ அம் ஐஷு. ஐ அம் சோனியா, நிக்நேம் சோனி. அட ஐ அம் ஐஸ்வர்யா, நிக்நேம் ஐஸ். சிரிக்காதீங்க, உன்னோட பேர் என்ன? மை நேம் இஸ் பூமாரி. பூமாரி, நைஸ் நேம். உங்களுக்குலாம் நிக்நேம் கிடையாதா? எங்க நேம்க்குலாம் நிக்நேம் வச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. எங்க கிராமத்துல நிக்நேம்னா பாப்பா, தங்கம், செல்லம் தான். நீங்க வில்லேஜா? அட சோனி, பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா வில்லேஜ் மாதிரி
கிளாஸ்க்கு போலாமா? போலாமே. அட மச்சான், அந்த பிள்ளைல பார்க்க செம்ம அழகா இருக்குல்ல. ஹலோ சார், எந்த பிள்ளையில சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல எது பிள்ளைகள் மாதிரி இருக்கோ அந்த பிள்ளைல சொல்றேன் டி. லே, அதுல எல்லாமே பிள்ளைகள் தான். அதுல எந்த பிள்ளைகள் சூப்பரா இருக்கு? நல்லா லட்சணமா பாவாடை தாவணி கட்டியிருக்க அந்த பிள்ளைகளா, இல்லைன்னா வெஸ்டர்ன் டைப் போட்டிருக்க அந்த பிள்ளையா? எல்லா பிள்ளைகளுமே அழகா தான் இருக்குது. ஆனா இந்த பாவாடை தாவணி கட்டியிருக்க பிள்ளைகளு கூட கொஞ்சம் அழகா தெரியுது. லே மச்சான் மோகனே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பேசாம வா, கிளாஸ்க்கு போயிருவோம். அட இருல மச்சான், வாரேன். நம்ம தான் சீனியரு, புதுசா வர ஜூனியருக்கு வரவேற்காண்டமா நம்ம. ஆமா ரேணு, அந்த பிள்ளைலாம் எவ்வளவு அழகா இருக்கு. நீ பாரு, பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கியா? பொண்ணுங்க கூட போய் சேர்ந்து அலைய வேண்டியதானே டி. ஏன் எங்க கூடயே வர? லே, மூக்குல குத்திரும் பாத்துக்கா. நான் அங்க இருந்தவளதான் என்ன பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அந்த பிள்ளைல இவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டுருக்கு. உன் ட்ரெஸ்ஸ பாரு. லே மச்சான், அந்த ட்ரெஸ்க்கு என்னெல்லாம் குறை? லே அருண், எல்லாமே குறைதாம்ல. பார்க்க பொண்ணு மாதிரி இருக்காளா பாரு. லே, இந்த ட்ரெஸ்க்கு என்னல குறை? ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸ பாரு. தாத்தா மாதிரி வந்திருக்கான் லங்கோட போட்டுக்கிட்டு. நான் தான் வாயை துறக்காதன்னு சொன்னோம்ல. வீட்டுல போய் உன் ட்ரெஸ் போட்டு வர சொன்னா என் ட்ரெஸ் எங்க வீட்டுல இருந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். சீ, நாய் போட்டிருக்கதே வாசி ட்ரெஸ், இதுல என்ன வேற வந்து கலாய்க்கான். சரி சரி, விடுங்க விடுங்க. நான் என்ன பண்ணுவேன், படம் பார்த்துட்டு வர லேட் ஆயிட்டு. எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா நிச்சயம் எனக்கு பூஜையை காட்டிடுவாவ. அதனாலதான் இவன் வீட்லயே படுத்துட்டேன். காலையில எஞ்சி போய் ட்ரெஸ் போட்டு வரணும்னா நான் அவ்வளவுதான், காலேஜுக்கு இன்னைக்கு வந்த மாதிரிதான். அதனாலதான் சரி, அவன் சட்டையில ஏதோ அவனுக்கு சின்னதா இருக்குன்னு கேட்டு போட்டேன். அதுவே இவ்வளவு லூஸா இருக்கு. நான் யானை தடியில இருக்கான். நீ ஒற்றை குச்சி மாதிரி இருந்துகிட்டு அவனை யானை தடி இங்கேயோ. அவன் நல்லா கரெக்டா தான் இருக்கான். நீ தான் ஒற்றை குச்சிக்கு பேண்ட் போட்டு விட்ட மாதிரி இருக்க. சோ சரி அப்பா, என்ன கலாய்ச்சதெல்லாம் போதும். சரி வாங்க, அந்த பிள்ளையில கலாய்ப்போம். டேய் மச்சான், நான் பொண்ணுல, ஒரு பொண்ணு எப்படி ஒரு பொண்ணை கலாய்க்கிறது? ஒரு பொண்ணுதான் ஒரு பொண்ணுக்கு எதிரி. வந்து கலாய்டி. நீ என்ன ரேக்கிங் பண்ண சொல்லுதியா? ஆஃப் கோர்ஸ். நாயே இங்கிலீஷ் பேசிட்டு இருந்தா மூஞ்சிலே நீச்சு விட மாட்டுக்கா. லே பாவுல ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைல கொஞ்ச நாள் போகட்டு, விடு விடு. லே மச்சான், அந்த பிள்ளைல போது பாரு. ஓய், அட போனா போட்டு விடுல. அதெல்லாம் என்னால விட முடியாது. ஹோய், அட நம்மள தாண்டி கூப்பிடுறாங்க. பூமாரி கண்டுக்கிடாம வந்துரு. ரேகிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அட தவானி. வாங்கடி போவோம், நம்மள தான் கூப்பிடுறாங்க. அப்படி என்னத்த பெருசா சொல்லிட போறாங்க, வாங்க. வாங்க, எனக்கு இடமே இல்ல. மச்சான், இந்த நாய் இந்த பிள்ளை கீழே விழுந்துரும் நினைச்சு பிடிக்கானா, இல்ல இதான் சமயம் நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கானா? விட்டே தொலைக்க முடியாக்கா. இதுல என்ன டவுட்? இதான் சமயம் நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கான். அட இங்க என்னடி நடக்குது? அட நாயே, வாய மூடு. எல்லாமே ஒன்னாலதான். நான் என்ன டீ பண்ணேன்? நான் ஒண்ணு மையா ஒரு பச்சை மண்ணு. என்ன டீ பண்ண சொல்லுத? ஒரு இடம் இல்ல, கொஞ்சம் தள்ளி நின்னு சொல்லி லைட்டா தள்ளுனேன். அதுக்கு இப்படிலாம் மாட்டி நடக்கணும். இந்த சீனியர் நல்லவரா கெட்டவரான்னு வர தெரியல. பிடிச்சிட்டாரு, ஆனா விடமுடக்காரு. அட ராதா நாய, விழுந்துட்ட. எந்திரிச்சு தோலையண்டி. அவரு பிடிச்சிட்டே இருக்காரு, நீயும் பாட்டுக்கு ஒரு சௌரியத்துக்கு படுத்தே கிடக்க. எந்திரிச்சு தொலைட்டி ராதா. ராதா ராதா. அட என்ன டீ கூப்பிட கூப்பிட அவ காதலிய விளம்படக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்தே கூப்பிடுவோம். ராதா ராதா. போச்சு, மேடம் கனவு உலகத்துக்கு போயிட்டாங்க. நீங்க ஓகே தானே? நான் ஓகே தான், என்ன விடுங்க. டேய் நாய மோகன், அப்படி ஒண்ணு அந்த பிள்ளை கீழே விழுந்த உடனே ஒன்னும் பெரிய அடிலாம் படாது. லைட்டா சின்ன அடிதான் படும். அதுக்குள்ள ரொம்ப ஓவரா சீனை போடாத. அந்த பொண்ணை விடு. நீங்க என்னங்க நாய, அந்த பொண்ணு எந்திரிக்கன்னா நீ அந்த பொண்ணு இடுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் கையை எடு. சாரிங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சீனியர். அட மூஞ்ச மாத்தி தொலைங்கிட்டியா? அதான் ஒன்றும் நடக்கலையே. ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கிய? பார்க்கவே பயமா இருக்கு. இல்ல, நீ அப்படி இருந்தோன்னு எனக்கு திடீர்னு ஷாக் ஆயிட்டு. ஆகும்ல. நல்லா வாங்கடி, கிளாஸ்க்கு போவோம். அட ஐசு நாயே, மூஞ்ச மாத்து. பார்க்க பயமா இருக்குது. கொசு ஈலாம் வாய்க்குள்ளோடி போயிட்டு வருது. இல்லட்டி, நான் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. அதான் கொஞ்ச நேரம் இப்படி ஷாக்காவே இருந்துக்கிடுதேன். மூஞ்ச மனுஷன் பார்க்க முடியல. கொஞ்சம் மூஞ்ச மாத்திரு. அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்? கொஞ்சம் லைட்டா பார்க்க பயமா இருக்கு.
இப்ப இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. பாட்டி லூசு. இல்லையே அந்த பொண்ணு அப்படி உத்து உத்து பாக்கி என்ன தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச பொண்ணுலாம் இல்ல, ஆனா தெரிஞ்ச பொண்ணு மாதிரியே ஒரு ஃபீல். மூஞ்சி. மச்சான், அந்த பிள்ளைகள் வந்த அன்னைக்கே அந்த பிள்ளைகள்ட்ட வேலையை கட்டுத பத்தியா? அதெல்லாம் கடவுளா தரதுல, தானா வந்தா ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுல. ஏன் உனக்கு கவலையா இருக்குதா? சாச்சா, நான் அப்படி எதுவும் சொல்லல. இல்ல, தானாவே அமைத, அதான் அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுன்னு நினைச்சேன். அது சரி. அட நின்னுங்க எல்லாரும், எங்க போறீங்க? நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், உங்க பாட்டுக்கு போறீங்க. இந்த போச்சு. சோ கிளாஸ்க்கு விட மாட்டாங்க போலயே. ப்ரோ அது வந்து நாங்கள் கிளாஸ்க்கு கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு அதான். சரி சரி, ரொம்ப பயப்படாதீங்க. நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். வந்ததுக்காவது உங்க பேரை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நிக் நேம்னு சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். ஓ அப்படிதானா? அப்ப நான் சொல்றேன். ஐ அம் ஐஸ்வர்யா. மை நிக்நேம் ஐசு. ஐ எம் சோனியா, நிக் நேம் சோனி. ஐ அம் பூமாரி. ஐ அம் ராதா. நிக் நேம்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேணா நீங்களே வச்சுக்கோங்க ஏதாவது. ராதா பூமாரி. நைஸ் நேம். நீங்க ரெண்டு பேரும் வில்லேஜா? ஆமா சிஸ். சரி, எங்க நேம் எல்லாம் கேட்டிங்களா? உங்க நேம் என்ன? ஐ அம் ரேணு. அடியே ரேணு, நம்ம சீனியர் டி, கொஞ்சம் ஒழுங்கா பேசு. அட சும்மா சொல்லுடா, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். இவனோட நேம் மோகன், அவனோட நேம் அருண். ஏன் அது அவங்களே சொல்ல மாட்டாங்களோ? ஆமா ஐஷு, நீ ஃபேண்ட் போட்டிருக்கியா இல்ல போடலையா? மச்சான், இல்லல மச்சான், சில ஃபேண்ட் அப்படி உண்டுல, போட்டும் போடாத மாதிரி இருக்குமே, அதான் கேட்டேன். போட்டிருக்கலா இல்ல போடலையா? நீ ஏதாவது தப்பா கேட்டனாங்க? நாயர் தேவையில்லாம எதையும் பேசி அடி வாங்கிட்டு போயிடாத. ஓகே. இல்ல நான் ஃபேன்லாம் கிடையாது இதுக்கு. ஓகே, சும்மா தாண்டாமா கேட்டேன். ஓகேண்ணா. உங்க நேமே நீங்க உங்க வயலே சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஐ எம் மோகன். ஐ அம் ரேணு. அக்கா ஃபுல் நேமே ரேணுவா இல்ல வேற ஏதாவது பேர் உண்டா? ஃபுல் நேம் ரேணுகாடா. ஓகே. ப்ரோ அடுத்து நீங்க சொல்லுங்க. ஐ எம் அருண். அருண். நைஸ் நேம். நான் என் வாயை மூடு. கேட்டுச்சு சும்மா. என்ன வந்த நேரத்துல இருந்து நீங்க ரெண்டு பேர் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ராதா பூமாரிலாம் பேச மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல, நாங்க பேசுற மாதிரி எதுவும் நீங்க கேட்கல, அதனால நாங்க பேசல. மச்சான், அது எப்படில அவன் குரூப்புக்கு மட்டும் இவ்வளவு அழகழகான பொம்பளை பிள்ளைலாம் வருது, நம்ம குரூப்ல ஒருத்தையும் இப்படி வர மாட்டாக்கால்வ? பக்கத்துலதான் ஜானு இருக்கா, மூக்கிலே குத்திர போறா, அமைதியாயிரு. அது ஒரு அருவா மண்டை. அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு பாக்குற மாதிரியே இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகி தொலைஞ்சிட்டு. அடாச்சி வாய முடுங்க ரெண்டு பேரும். புளு புளுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சூப்பர் மரியாதை. கூட இருக்கிறதே இப்படி நம்மள பேசுதுன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் உன் வாய்க்கு எல்லாரும் நம்மள இப்படிதான்ல பேசுவாங்க. உன் கூட சேர்ந்து அலைதம்ல, அதுதான் பெரிய தப்பு. நான் பண்ணதுலயே பெரிய தப்பு அதான். மச்சான், சே வாய முடல. அப்படிதான், சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. இன்னமும் நம்ம அசிங்கப்பட வேற என்ன இருக்கு? ஹோ அப்படிங்களா பூமாரி மேடம். சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ரிலேட்டிவா? இத தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொன்னோம்ல அமைதியார், நீ கேக்கியா? என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்ல அத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். ஏதாவது தப்பா? தப்பெல்லாம் இல்ல பூமாரி, ஆனா சடனா நீ இப்படி சொன்னானே கொஞ்சம் பையன் ஷாக் ஆயிட்டான். ஏன்? சரி சரி, திரும்ப போ பூமாரி, உன் கூட நான் சண்டை. நீங்க சொல்லுங்க ராதா. என்ன சொல்லணும்? ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல இல்ல மோகன், நீ அப்படி சொன்னோன்னே சடனா ராதா இப்படி சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு லைட்டா வந்துட்டு. எனக்கும் லைட்டா சிரிப்பு வந்துட்டு. வேற ஒண்ணும் இல்ல, நீ கண்டினியூ பண்ணு. சே, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டு, ஜூனியர் பிள்ளைகள் உங்க ஃப்ரெண்ட கலாச்சிட்டு இருக்கு. நீலாம் ஒரு ஃப்ரெண்டு. சே, வேற என்ன பண்ண சொல்லுத? நான் தான் அந்த பிள்ளைய போக விடுன்னு சொன்னேனே, நீயா வம்படியா கூட்டு பிடிச்சு இழுத்து வச்சுட்டு மொக்க வாங்கிட்டு இருந்தானா வேற நான் என்ன பண்ண? சிரிக்கதான் செய்வேன். பாட்டி. மச்சான், திரும்பவும் தேவையில்லாம இந்த கேள்வியும் கேட்டு மொக்க வாங்கிட்டு கிடக்காத. பேசாம அந்த பிள்ளைல கிளாஸ்க்கே போக விடு. நீ மூடு, அது எங்களுக்கு தெரியும். அப்ப உன்னோட விருப்பம். நீ அசிங்கப்படுறது யாரும் தடுக்க முடியாது மாப்பிள்ள, யாரும் தடுக்க முடியாது. நீ கண்டினியூ பண்ணு.
ஏங்க நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலையா இல்லன்னா நான் சொன்னதே நீங்க கவனிக்கலையா? பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. இல்ல சீனியர், எனக்கும் பூமாரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸும். அது மட்டும் இல்ல, இவங்க கூட்டு குடும்பம், பிக் ஃபேமிலி. ஏன்டி லூசு, தேவையில்லாம நீ வேற வாயை விட்டுட்டு இருக்க. அமைதியா இரு, எப்ப கிளாஸ்க்கு போவோன்னு இருக்கு. சும்மா ஃபண்டா நெட்டி பண்றாங்க, சும்மா என்ஜாய் பண்ணு. ஓ, நீங்க கூட்டு குடும்பமா? உங்க குடும்பம் எப்படி நல்லா ஜாலியா இருக்குமா இல்ல ஒரே சண்டையா வந்துட்டு இருக்குமா? 4 பாத்திரம் ஒண்ணு இருந்தா சத்தம் வரதான்க்கா செய்யும். அதே மாதிரி அப்பப்ப சண்டை போடுவாங்க, அடுத்து அவங்களாவே சமாதானம் ஆயிருவாங்க. எங்க குடும்பத்துல சண்டைக்கும் குறைச்சல் கிடையாது, பாசத்துக்கும் குறைச்சல் கிடையாது. எங்க கிராமம் அவ்வளவு அழகா இருக்கும். நல்லா பச்சை பசேன்னு எங்க பார்த்தாலும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்தா நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளவு வேகமா போகும். நல்லா ஜாலியா இருக்கும். வாவ், நீங்க சொல்றதை கேட்கவே எனக்கு உங்க ஊருக்கு வரணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. வேற உங்க ஃபேமிலி ஸ்டோரி சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக்கா. குமாரி ராதா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்ப நீ அவ்வளவு கூடயாட்டி ஃப்ரெண்ட் ஆக போற? அப்ப எங்க 2 பேரும் நீ டிவோர்ஸ் பண்ண போறியா? டேய், அப்படி நான் எப்படா சொன்னேன்? லே மச்சான், இப்பதானடா அவ சொன்னா அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்குனே. அப்ப அவிய கூட இவ ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறான்னு நினைக்கேன். லே கிறுக்கு பையல, கேன மாதிரி பேசாத. நீ துரோகி டி, நீ துரோகி. புதுசா வந்தோன்னு அந்த பிள்ளைகள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக போற பத்தியா? நீ துரோகி. லே கேன, ஆமால, நான் அவ்வளவு கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறேன். என்னல பண்ணுவ? பாத்தியால மச்சான், இவ வாயில இருந்தே இப்ப அந்த உண்மையை சொல்லிட்டா. துரோகி துரோகி. லே, இவன் லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கானா? லைட்டா லூசுதான் ரேணு, நீ கண்டுக்கிடாத. கிறுக்கு பையன், திரும்பல. துரோகி, நீலாம் பேசாத. திரும்பல கேன. என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே நின்னோம்? யாரோ நம்மள ரொம்ப இடிச்சிட்டு வந்து நின்ன மாதிரி இருக்கு. யாரு? அடியே ஜானு, ஒழுங்கு மரியாதை தள்ளி நின்னு பாத்துக்கா. நம்ம 2 பேத்துக்கு சண்டை தானே, பின்ன எதுக்கு என்கிட்ட வந்து நிக்க? டேய், நான் உன்கிட்ட சண்டை போட்டேனா? நீயா என்கிட்ட வந்து சண்டை போட்டனா? நான் எதுக்குடா தள்ளி போனோம்? உனக்கு தேவைனா நீ தள்ளி நின்னு. பத்தியா பத்தியா, திரும்பவும் என்கிட்ட சண்டை இருக்க பத்தியா? நான் தானே இங்க ஃபர்ஸ்ட் நின்னேன், பின்ன எதுக்கு நீ என்கிட்ட வந்து இடிச்சுக்கிட்டு நிக்க? தள்ளி நின்னு. முடியாது, வேணா நீ தள்ளி நின்னுக்கோ. என்னாலாம் முடியாது. அப்ப இப்படியே நின்னு. இம்ச. இப்ப ஏன்டி இடிச்சுக்கிட்டு வர? அதுலயே நின்னு. லே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த முட்டாள் ரெமோ தான் என்னை இடிச்சுக்கிட்டு வரான். உன் பக்கத்துல எங்க ரெமோ இருக்கான்? உன் பக்கத்துல அந்த அரவேக்காடு தானே இருக்கு. லே, முழுசா வேகாத உருளைக்கிழங்கு, என் பின்னாடி அவன் தானே இருக்கான். லே கேன பையில, அவன் ஒன்ன இடிச்சான், இவ என்ன இடிக்கா? தள்ளி போக வேண்டியதானே வா. லே அரவேக்காடு பையில, அவன் என்ன இடிச்சான், நான் இவளை இடிக்கேன், இவ ஒன்ன இடிக்கா. யார் இடிச்சா என்ன? வாயை முடிச்சு நின்னு. அது எப்படி என்னால வாயை முடிச்சு நிக்க முடியும்? நீ ஏன் என்ன இடிக்க? நீ எப்படி என்ன இடிக்கலாம்? ஏன் நான் உன்னை இடிக்க கூடாது? நான் மட்டும்தான் உன்னை இடிப்பேன். வேற எவ்வளவு உன்னை இடிச்சா அவ்வளவுதான் அவளுக்கு. பாடி மெண்டல். படா பைத்தியம். அட என்ன, என் தங்கச்சி வயசு கேக்கு? நம்ம ஜானுதான். பாத்தியாடி தங்கச்சி, அண்ணன் இங்க நிக்க, அண்ணனை கண்டுக்கிடாம உன் ஆள்கிட்ட போய் நின்னு பேசுத. இல்லை கேன பையில, அவ ஒன்னும் ஆள் கிடையாதுன்னு. அண்ணா, இந்த முட்டா பையன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதியே. அம்மா, இவங்களாம் யாரு? அவங்களாம் நிக்கிறதுனாலதான் நாங்க இந்த சைடு வந்து நின்னோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்மா. ஓ, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? பார்க்க அழகா இருக்காங்க. என்ன மோகன், பரம்ஸ்ல உன்னோட அத்தை பொண்ணை விட்டுட்டு வந்துட்டு போல? என்ன தேவா, எப்பவுமே அருண் கிட்ட தான் பிரச்சனை இழுப்ப, இன்னைக்கு என்ன மோகன் கிட்ட பிரச்சனை இழுக்கிற? அவனுக்கு இதை விட்ட வேற என்ன வேலை இருக்கிறேன்னு? வாங்க நம்ம போலாம். இருலாம் மச்சான், கேட்டதுக்கு பதில் சொல்லிடுவோம். தேவா என்ன கேட்ட? என் அத்தை பொண்ணு கூட வரலையாவா? அவளுக்கு தனியா வர்றதுக்கு கால் இருக்குது, அதனால அவளே வந்துருவா. தேவா, வாயை முடிட்டு நின்னு, தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணாத. நான் அப்படி வேற என்னடி கேட்டேன்? அத்தை பொண்ண கூட்டு வரலையான்னு தான் கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல, நீ அமைதியா இரு. அடியே, எப்படிடி இவன் கூட ஃப்ரெண்டா இருக்க? உன் கூட இத்தனை பேர் ஃப்ரெண்டா இருக்க முடிச்சுல, அவங்க கூட நாங்க ஏன் ஃப்ரெண்டா இருக்க கூடாது? அவன் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, என்ன அவன் நல்ல பையன். உன் ஃப்ரெண்ட நீ விட்டு கொடுப்பியா? உனக்குன்னு இல்ல, யாருக்காகவுமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அடியே, என்னடி மொக்க போட்டுட்டு இருக்காங்க? வாங்க கிளாஸ் பார்த்து போவோம். நானே இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா மொக்கையா போடுதாவ. வாங்கட்டி போவோம். நானும் அப்படிதான் ஐசு நினைக்கேன். வாங்க போவோம். பூமாரி, ராதாவை கூப்பிடு, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஓகே சோனி. ராதா, வா கிளாஸ்க்கு போவோம். ராதா, நைஸ் நேம். லே மச்சான், அந்த பொண்ணோட பேரை பத்தியா? ராதா. ராதா மோகன். அழகா இருக்குல்ல பேர் பொருத்தம்? அவ்வளெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. லே, உண்மையாலே நல்லா இருக்குதுல்ல? நல்லா இல்லன்னு சொல்லுதம்ல, வாய மூடு. ராதா மோகன், அழகா இருக்குதுல பேர் பொருத்தம்?
சோ இப்ப இவ வேற ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுலாம் நல்லா இல்லடி. லே உண்மையாவே நல்லா இருக்குதுல. ராதா மோகன் அழகா இருக்கு. இப்ப என்ன உங்க அண்ணன் வந்து பொண்ணு என்ன லவ்வா பண்றான்? பேர் பொருத்தம்லாம் பாத்துட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, ஒருவேளை ஃபியூச்சர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. பேர் பொருத்தம் எல்லாமே நல்லா செமையா இருக்கு. தேவா, உனக்கு சனிய வெளியெல்லாம் இல்ல, உன் கூடவே தான் பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்க. உன் கூடவே இருக்கு சனியன்வ. ஹாய் காய்ஸ், இந்த மாதிரி ஸ்டோரி போடலாமா வேண்டாமாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அது மட்டும் இல்லாம ஜோடி வந்து நான் எதையும் ரொம்ப சேஞ்ச் பண்ணல. இன்னும் முக்கியமான 2 பேரை வந்து நான் காட்ட வேண்டியது இருக்கு. அவங்கள இன்ட்ரோ சாங்ல கூட நான் வந்து காட்டல. அவங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டோரி போடலாமா வேண்டாமாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க காய்ஸ். வீடியோ எதனால லேட் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வீடியோ வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15 கார்ட்டூன் சேனலை வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.